இயேசு இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். 4/5/2026 மே மாதத்திலே திங்கட்கிழமை ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரை மாதத்திலே 21ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேநீர் காலத்திலே மே மாசத்திலே மேஷ மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையிலே திருதியை என்கிற 3ஆம் நாளில் இருக்கிறோம். காலை 2:39 வரைக்கும் திருதியை, பின்பு துதியை முடிந்து திருதியை ஆரம்பிக்கும். இன்றைக்கு அனுஷ நட்சத்திரம் 9:29 வரைக்கும் காலையில இருக்கும். பின்பு கேட்டை நட்சத்திரம் ஆரம்பிக்கும். இன்றைய நாளிலே இந்த சூரியன் சுட்டரிப்பார் இல்லையா, அக்னி நட்சத்திரம், அது இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது. அதனால கொஞ்சம் எல்லாருமே கவனமா வெளியில போகும்போது கேப் எல்லாம் போட்டுட்டு, கொஞ்சம் கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு, கண்ணை பாதுகாத்து கொண்டு, நிறைய நீர் அறிந்து, நீர்மோர் சாப்பிட்டு, இளநீ சாப்பிட்டு, கொஞ்சம் உடலையும் கூலா வைத்துக் கொள்ளக்கூடிய கடமை. ஒரு 21 நாளைக்கு இதை பண்ணணும். காலையில 6:30 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். சாயங்கால வேளையில ஒரு 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நல்ல நேரம். இன்னைக்கு ராகு காலம் 7:30 9 ராகு காலம். யமகண்டம் 10:12, குளிகை நேரம் 1:30 3. இன்னைக்கு சூலம் கிழக்கு பக்கம் இருக்கு. தயிரை குடிச்சிட்டு போகலாம் வெளியில போறதா தான். மேஷ லக்னத்துல இருப்பு நாழிகை சூரியனுக்கு 1 நாழிகை 30 வினாடி. 5:56 சூரியன் உதய நேரம். இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரிஷபராசிக்கும் மேஷராசிக்குமே சந்திராஷ்டமம் இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கலாம். சூரியன் உச்சத்திலே மேஷராசியிலே புதனுடன் உட்கார்ந்து இருக்கிறார். சுக்கிரன் ஆட்சியிலே ரிஷபராசி, மிதுன ராசியிலே குரு, கேது சிம்ம ராசியிலும், ராகு கும்பராசியிலும், சனியும் செவ்வாயும் மீனராசியிலும் அமர இன்றைய நாள் துவங்குகிறது. இன்றைய நாளிலே வரியன் என்கிற நாமயோகம், தைத்துளை என்கிற கரணமும் உண்டு. மேஷ ராசி நண்பர்களே, உங்க ராசியிலே சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாளிலே அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்டை கொஞ்சம் கொடுக்கக்கூடியதாக விருச்சிக ராசியிலே சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறார். இதனாலே இன்றைய நாளில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். மற்றபடி அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுகமான நாளாக இன்றைக்கு இருக்க போகிறது. பல துவக்கங்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு காரணங்கள் கிடைக்கும். நல்ல நம்பர் அப்படின்னா 2 6. இன்றைய நாளிலே விஷ்ணு பகவானை வணங்குவது சிறந்தது. வாழ்க வளத்துடன்.